ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 61 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61:11. ஆமா. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா சாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா ரொம்ப அருமையா ஒரு விஷயத்தை இங்க சொல்லப்பட்டதை பார்க்கலாம். பூமி தன்னுடைய பூண்டுகளை விளைவிப்பது போல. ஆங்கில வேதாகமத்திலும் சரி, இன்னும் தமிழ் அதில் இருக்கக்கூடியதுக்கு இணையான ஐஎன்ஆர்வி இது போல வேதாகமத்திலையும் சரி, இந்த வார்த்தைக்கு பார்க்கும்போது இன்னும் நல்ல அழகான விளக்கங்களை கொடுத்துருக்கு. பூமி தன் பூண்டுகள் விளைவிப்பது போல என்ன சொல்றது? பூண்டுகள் அது விதைக்கிறதுலாம் கிடையாது. அதுவே தானா முளைச்சு வருது. தானா வரக்கூடியதெல்லாம் பூண்டா? அப்படி எடுக்க முடியாது. ஆனா பெரும்பான்மையும் அப்படிதான் நடக்குது. விசும்பின் மலை துளிகளில் பசும்பு தலை காண்பது அரிது அப்படின்னு சொல்லி மழை துளி விழுந்த உடனே புல்லு முளைச்சிருக்கு இல்லையா, பூண்டு. அது தானா வரக்கூடிய விஷயம். அது யாருடைய வேலைப்பாடு இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம அது தானா உழைப்பிக்கக்கூடிய தானா வரக்கூடிய விஷயம். சரி, மொத்தத்துல எப்படியோ ஒண்ணு வருது. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போல. தன் பூண்டுகள் அப்படின்னு பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது. இங்க ஆங்கில வேதாகமத்துல சொல்லி ஆங்கில வேதாகமத்துல எல்லாமே அதுல மரம் செடி கொடிகள் எல்லாமே தாவரங்கள், இன்னும் தமிழ் பைபிள்ல தாவரங்கள். நம்ம தமிழ் பைபிள்ல தாவரம் எல்லாமே செடி கொடிகள், அந்த மாதிரியான மர வகைகள், இப்படி எல்லாமே இப்போ சொல்லப்படுது பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது எல்லாமே எப்பயாவது விளைஞ்சு வருது. பூமி அமைதியா இருக்க மாட்டது. இதோ ஒண்ணு தன் வேலையை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு, ஆமா, அது தன்னுடைய வேலையை அழகா செய்து கொண்டே இருக்கு. அது தன் செய்யக்கூடிய காரியங்களை அது செய்து கொண்டே இருக்கிறதுக்காக. சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போல. இது என்ன சொல்லலாம்? இது நம்முடைய செயல் பொறுத்து இருக்கிறது. தோட்டம் அப்படின்னும் போது ஆதாம் ஏவாள் தோட்டத்தை வைத்து பண்படுத்தும் காக்கம் வைத்தார். அதுபோல நாம் என்ன பயிர், நாம் என்ன விரும்பி அந்த பயிர் வரணும்னு சொல்லி விரும்புகிறோமோ அதன் அடிப்படையில் தான் தோட்டத்தில் வேலை. அப்படின்னா மனிதன் அங்கே வேலை செய்ய முடியாது. விதைப்பும் அறுப்புமா? நாம் விதைக்கிறது, நாம விதைக்கிறோம், அது அறுப்பும். தோட்டம் தண்ணில் விதைக்கப்பட்டவைகளை பூமி என்ன பண்ணுதோ அது முளைவிக்க பண்ணுது. முளைவிக்க வச்சு பண்ணாதான் நாம அறுக்க முடியும். எல்லா ஜனங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கும். 150 கோடி ஜனங்கள் பெருகி வந்துட்டாங்க. 150 கோடி ஜனங்களுக்கும் சாப்பாடு பூமி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல வறட்சியா இருந்தாலும் இன்னொரு இடத்துல நல்ல மழை பெய்ஞ்சு
ரைஸ் கிடைக்குது, கோதுமை கிடைக்குது. ஒரு இடத்துல குஜராத்ல விளைவிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது. கடுகு அது அங்க நல்ல விளையிறது பார்க்கலாம். இங்க நம்ம ஊர்ல விளையாது. நம்ம ஊர்ல நல்ல மாங்காய் விளையுது. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு நல்ல விளையுது. இது எல்லாமே ஜனங்களுக்கு தேவை. சாப்பாடுல பார்க்கும்போது சகலமும் கலந்து கலந்து இது எல்லாமே ஜனங்களுக்கு தேவையானதாக இருக்கு. இது எல்லாமே பூமி தான் கொடுக்கிறத பார்க்கணும். இப்படி பாருங்க, பூமி தான் முளைவிப்பதை ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னா மனுஷன் எதையும் சாப்பிட முடியாத இன்னைக்கு போயிடுவோம். ஸ்தோத்திரம். சரி, அப்ப 2 உதாரணத்தை இங்க ஏசாயா காண்பிக்கிறார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போல இயற்கையா அதை பார்த்து தானா ஏதாவது ஒண்ணு என்ன செய்யும் அப்படின்னா விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். காடு எப்படி உண்டாகுது, அல்லது புதர் எப்படி உண்டாகுது, ஏதாவது ஒண்ணு செடியோ ஒரு மரமோ தானா அது பாட்டு விளைஞ்சுக்கிட்டே இருக்குது. அதை வந்து பார்த்தா கடைசி அது புதர் மாதிரி ஆயிரும், அல்லது சுத்திலும் மரமா ஆயிரும். இது எல்லாமே பாருங்க, அதுதான் தன் பூண்டுகளை அதை எப்படியாவது விளைவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனுடைய வேலையை செய்யும். ஒண்ணு. 2வது, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை பூமி என்ன செய்யுது, அது முளைவிக்குது, முளைக்க பண்ணுகிறது. இப்படி தன்னுடைய வேலையை அது அழகா செய்து கொண்டு இருக்கு. சரி, இது வந்து ரொம்ப அழகா ஏசாயா ரொம்ப அந்த 2 உதாரணத்தை சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு பிரசன்டேஷன் வெளிப்படுத்துகிற ரொம்ப அழகா வெளிப்படுத்து. ரொம்ப அருமையா ஜனங்களுக்கு அன்னைக்கு தேவன் கொடுத்த அந்த சத்தியத்தை ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்கு. அந்த தேவையான அந்த உரைநடை, அதே நேரத்தில் எனது ஜனங்களுக்கு எப்படி போனா ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி தெளிவா அறிஞ்சு சொல்லியிருக்காரு. விடியற்கால வெளிச்சத்தை போல வெளிச்சம் எழுப்பி ஏசாயா 58 சுகவாழ்வு சீக்கிரத்தில் துடித்து. இதெல்லாம் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பாருங்க. விடியற்கால வெளிச்சம் வெளிச்சம் எழும்போம், சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது நிறைய உதாரணங்களையும் சொல்லியிருக்காரு. சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கணும். அந்த வசனத்துக்கு மெருகூட்டி பேசியிருப்பார். சாதாரணமா பேசுறது வேற, அதை மெருகூட்டி அதை அழகுபடுத்தி அதை அர்த்தத்தோட புரிகிற விதத்துல ஜனங்களுடைய அட்டென்ஷன் அப்படியே என்ன செய்யக்கூடாது, வேற எங்கேயும் போகக்கூடாது, நல்லா கவனிக்கணும். அந்த மாதிரி ஏசாயா அன்னைக்கு பேசியிருக்கிறத பார்க்க முடியும். பாருங்க, ஏசாயா 56:10 அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். இப்படி கொண்டு ஒரு சொல்றது பாருங்க, அவனுடைய காவல்காரர் எப்படிப்பட்டவங்களாம் குலைக்க மாட்டாத நாய். குலைக்கவே குலைக்கணும், குலைக்காத நாய் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பேசுறது எல்லாமே ரொம்ப அழகா பேசு. இதுக்கு ரிலேட்டடான ஒரு வசனத்தை பேசுகிறது. ஏசாயா 55:10 மாரியம் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, மாறினா என்னது, மழை தானே, உறைந்த மழையும் வானத்தில் உறைந்த மழைன்றது பனிக்கட்டி இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து. அது அதாவது முன்ன சொன்னதுக்கு இதுக்கு நினைச்சு பாருங்களேன். தானா விளையிறதா இருந்தாலும் சரி,
விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறோம். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. எவ்வளவு ஒரு அழகான உதாரணம் பாருங்க. அருமையான ஒரு விஷயம் பாருங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாம பூமியை முதல்ல நனைச்சு அதுல முளையை கிளம்பும்படி செய்து இதெல்லாம் அந்த வேலையை செய்து இது மழை வந்து பூமியை நினைச்சதுனால பூமி அது அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, விதைக்கிறவனுக்கு விதையை கிடைக்குது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அது கொடுக்குது. இந்த விஷயம் சொல்லிட்டேன். இதுதான் ஜனங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். இத சொல்லிட்டு ஜனங்களுக்கு புரியணுன்றதுனால 11 வசனம் தேவையான வார்த்தை என்ன வார்த்தைன்னா 11 வசனம் தான். ஆனா நேரடியா அந்த 11 வசனம் சொன்னா புரியாது. அதனாலதான் 10 வசனத்தினுடையதான அந்த விஷயத்தை சொல்லிட்டு 11 விஷயத்தை சொல்றாரு. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எப்படி எல்லாம் மாறி மழை பெஞ்சு எப்படி நினைச்சு பூமியை நினைச்சு முளை கிளம்பும்படி செஞ்சு விதைய சாப்பாடெல்லாம் கொடுக்குதோ அதே மாதிரி கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையும் இருக்கும். அது வெறுமையா போகாது, அது நினைக்கும். அது நினைச்சு பூமிக்கு மழை கிளம்பும்படி பண்ணுகிறது போல, விளைச்சலை கொடுக்கிறது போல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையும் அது வெறுமையா போகவே போகாது. அது தேவன் அதை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த காரியத்தை செய்யும்படியாய் செய்து முடிப்பார். நம்மளுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி ரொம்ப அழகா இந்த ஏசாயா பேசியிருக்கிறது பார்க்க முடியும். இப்படிலாம் பேசணும் அப்படின்னா ஏதோ சும்மா உட்கார்ந்து பேச முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியவே முடியாது இல்லையா? சும்மா இது ஒண்ணு உளறிட்டு போறது உளறிட்டு போகலாம். ஆனா இன்னும் ஒரு விஷயமா பேசுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட், பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஏசாயா 50:4 பார்க்கும்போது இலைப்படுத்தவனுக்கு சமயத்துக்கு கேட்ட வார்த்தை சொல்ல நான் அறிவுபடி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்திருக்கிறார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். இதெல்லாம் ரொம்ப பல காலங்கள் தேவ சமூகத்தில் வந்து கற்றுக்கொள்ளுவதில் ஆர்வத்தோடு கூட தேவனோடு கூட சரியாய் கோஆபரேட் பண்ணி தேவ வார்த்தையை கற்றுக்கொண்ட அனுபவம் இந்த ஏசாயாவுடைய வார்த்தை. அதனால தான் இப்படி பேச முடியும். அதாவது நான் என்ன சொல்றேன், அழகா ஹோம்வொர்க் நல்ல படி இருக்கிறது ஏசாயான்னு சொல்றேன். ஹோம்வொர்க் வேலையை அழகா செஞ்சுட்டு இன்னும் நான் இன்னும் தெளிவா சொல்லணும்னா வெளியில பழமொழி சொல்றதுல அறையில ஆடாத அம்பலத்துல ஆட முடியாது. அறையில நல்லா ஆடி இருக்கிறாரு சொல்றாரு. தன்னை என்ன செஞ்சாரு, தன் வேலையை செய்வதில்லை ஜாக்கிரதையாகவும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதில்லை, தான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லுவதில்லையும் தன்னை அழகாய் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். அதற்கேற்ப தன் வாழ்க்கை முழுவதுமா மாற்றிக்கொள்ளும் இல்லையா? சொல்றது போல தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தான். அழகான உதாரணம். அப்படி இவங்கெல்லாம் இருந்ததுனாலதான் பெரிய பெரிய வேலைகளை அவங்களால செய்ய முடிச்சு. இல்லைன்னா சும்மா பெரிய வேலை செய்யணும். சரி, ஓகே. இவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்தது பார்க்கலாம். ஏசாயா 61 பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போல தோட்டம் தன்னில் விளைவிக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போல. சரி, நம்ம பாருங்களேன், தானா விளையுது, அப்புறம் விதைக்கப்பட்டவைகளை விளைய வைக்கிறது. தானா விளையுது, என்ன விளைக்கிறோமோ அதை விளைய வைக்கிறது. மொத்தத்துல ஏதோ ஒண்ணு விளைஞ்சிட்டு வருது.
விதைக்கிறோமோ அது வளர்ந்துட்டே வரும். அதே நேரத்துல சும்மா ஆட்டோமேட்டிக்கா தானா நிறைய விஷயங்கள் கலை மாதிரி நிறைய விஷயங்கள் வளர்ந்து கொண்டாங்க இருக்குதா? கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே வித்தியாசமான ஒரு எண்ணத்தை கொடுத்து வித்தியாசமான விஷயங்களை நீங்க உலகத்துல பரப்பி இருக்கிறத அதே மாதிரி அநேகரை நீங்க பார்க்கும்போது தவறான கண்ணோட்டத்தோடு கூட இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான டீச்சிங்ஸ். நீங்க எல்லாமே வளர்ந்து பெருகி மர மாதிரி வேர் விட்டு வளர்ந்துருக்கு நிறைய பேர். அதே மாதிரிதான் நீங்க சபை எப்படி இந்த பூமி எப்படியோ அதே மாதிரிதான் சபை. நீங்க அதுவும் முளைச்சிட்டு தான் இருக்கும். சபையில என்ன போடணுமோ அது முளைக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு உள்ளத்துக்குள்ள என்ன ஊட்டி 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 வளரணுமோ அது ஒரு காலத்துல வெளிப்படாது. பிள்ளைகளுக்கு நல்ல வசனத்தை சொல்லி 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 கொடுக்கும்போது அது அதனுடைய நல்ல ரியாக்ஷனையும் பார்க்கலாம். எனக்கு தப்பான விதத்துல வளரவங்களையும் பார்க்க முடியும். இல்ல நீங்க கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா வளர்ந்து பார்க்கும்போது பல டீச்சிங்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை அப்படின்னாலே ஒரு வெறுப்பா, ஒரு டென்ஷனா, ஒரு எரிச்சலா பார்க்கறது, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எழுப்புறது, இப்படி அவங்க உள்ளத்துக்குள்ள இதெல்லாம் விதைக்கிறாங்க. இந்த மாதிரி தானா விளையுது அல்லது விளைய வைக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத பார்க்கணும். இப்போ சபையில நம்ம என்னத்தை வெளியே வைக்கிறோம் அல்லது சபையில என்ன விளைஞ்சு இருக்குது, என்ன விளைஞ்சு இருக்குது சபையில என்னத்தை வெளியே வைக்கிறோம், என்னென்ன அதெல்லாம் இன்னைக்கு விளைஞ்சு நிக்குது. இன்னைக்கு வசனத்தில் சொல்லப்பட்டபடி இல்ல இதை விட்டுல இன்னைக்கு சூழ்நிலை சொல்லுங்க. என்னென்னலாம் விளைஞ்சு நிக்குது, என்னென்னலாம் விளைய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், என்னெல்லாம் விளைஞ்சு நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு இன்றைய நிலையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு விதைத்தனால் முளைத்தது அல்ல. ஆனால் இது ஏற்கனவே நாம் விதைச்சு இருக்கிறோம். அதுதான் பலனை பார்க்கறதுல யாரோ ஒருத்தர் அதுவும் சரிதான். நாம விதைக்கலாம். நமக்கு முன்னாடி சரி நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு விதைச்சிருக்கிறோம். நமக்கு முன்னோர்கள் நமக்கு முன்னாடி நிறைய விதைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய காரியத்தை பார்க்கும்போது சுவிசேஷம் அதிகமா சொல்லிக்கலாம். அதன் மூலமா சபைக்கு இன்றைக்கு விசுவாசி என்ற ஒரு நிலையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதிகமா இல்லைனாலும் ஒரு சிலராவது அன்றைக்குள்ள நிலைச்சி இருக்கிற ஒரு வாழ்க்கை காரியத்தை பார்க்க முடியும். தொடர்ந்து அப்படி விசுவாசத்தில சபையில இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு ஜெப வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிற விஷயம், தேவனை பிரியப்படுத்துகிற விஷயம், இதுல ஓரளவுக்கு வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அதை நடத்துகிற சபையை நடத்துகிற போதகருடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி சபை இருக்குன்றீங்க. நிச்சயமா என்னத்தை விதைக்கிறாங்களோ அதே மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். என்னன்னா அவங்க லைஃப் முழுசும் என்னன்னா அங்க விதைச்சாங்க அது விளைஞ்சி இருக்கும் அப்படிங்கிறது. பவுல் என்னென்னலாம் தீமைத்தைக்கு விதைச்சாரோ அது தீமைத்துடைய லைஃப்ல அது ஃப்ரூட்டா பார்த்தார். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு விதைச்சாரு, அது ஒரு நல்ல பலன் கொடுக்கப்பட்டது. சரி, இன்னைக்கு தேவையான விஷயங்களும் கூட இன்னைக்கு நிறைய முளைச்சிருக்கு. நல்ல விஷயமும் முளைச்சிருக்குது, கெட்ட விஷயமும் முளைச்சிருக்குது. நல்ல விஷயங்களும் வளர்ந்து நல்ல பயங்கரமா விழுதெல்லாம் விட்டு, அல்லது அந்த மூங்கில் மரம் இருக்குல்ல, மூங்கில் மரம் மேல எவ்வளவு ஹைட்டா இருக்குதோ அதுக்கு ஹைட் வரதுக்கு முன்னாடியே கீழே
கீழே வந்து ரொம்ப ஆழமான ஒரு பேஸ், ஆழமான வேர் உள்ள அந்த மாதிரி வளர்ந்துருக்குது, நல்லா பெருகி இருக்குது. ஆலமரம் மாதிரி விழுது விட்டு என்ன காற்று வந்தாலும் சமாளிக்கிற மாதிரி இருக்குது. அதனால நல்ல விஷயங்கள்ல சபை வளர்ந்து கொண்டு போறது தேவனுக்கு தெரியும். ஒவ்வொன்னா ஏடாய் போகும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். கெட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு சபைகள் இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் வருகிறது. நிறைய ஆமா, முக்கியமா பணம், சாட்சி இல்லாத வாழ்க்கை, நல்ல சாட்சி கெட்டு போன பகைமை, ரொம்ப அதிகப்படியான பகைமை, சண்டை, நிறைய பணத்துல ஏமாற்றுதல், பொய்யான விஷயங்களை சொல்லிட்டு, பரிசுத்த குலைச்சல், எல்லாமே பரிசுத்த சிறுகுலைச்சல். இது எல்லாமே கூட நிறைய சபைகள் இன்னைக்கு வளர்ந்துருக்குதுன்னு என்ன சொல்ல முடியாது. அது எப்படி இருக்குதுன்னா, நான் சொல்ல மூங்கில அந்த மாதிரியோ அல்லது ஆலமரம் மாதிரியே விழுது விட்டு கூட வளர்ந்து இருக்கிறத பார்க்கலாம். என்ன காத்து வந்தாலும் அது தாங்கும். நல்ல விஷயத்துக்கு நல்லது, என்ன வந்தாலும் விஷயம் நிலைச்சு நிற்பது என்பது என்ன வந்தாலும் எவ்வளவு நேரம் வந்தாலும் எது வந்தாலுமே அது தாங்குது. ஏசாமி சொன்ன மாதிரி மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24 சொல்லும்போது சொல்றாருல, இல்ல பேஸ் பத்தி சொல்றாரு, அஸ்திபாரத்தை பத்தி. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விடவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. ரெண்டு பேஸ், ஒண்ணு கண்மலையின் மேல போடப்பட்ட பேஸ், இன்னொன்னு சாதாரண மணல் மேல போடப்பட்ட பேஸ். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா போதித்தார். இன்னைக்கு நம்ம எந்த பேஸ்ல இருக்கிறோம்? நல்ல விஷயங்கள்ல செய்வதில்ல என்ன செய்யணும்? நல்ல ஒரு பேஸ் போடு கூட வளர்ந்து பெறுவது தேவை. இது எல்லாமே சும்மா வரல. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பூமி தன் பூண்டுகளை தண்ணில் விளைவிப்பது போல தானா விளையுது. ரெண்டாவது, பிளான் பண்ணி விதைச்சு தண்ணி கட்டி நான் நட்டேன் நீர் பாய்ச்சுனா தேவனே விளைய செய்தார். இது நல்ல விஷயம். பவுல் தன்னுடைய ஊழியத்தினுடைய காரியங்களை சொல்லுகிறார். நான் நட்டேன், நீர் பாய்ச்சுனா 1 Corinthians 3வது அதிகாரத்துல 6வது வசனத்துல சொல்றாரு. என்னத்தை நட்டாரு, என்னத்தை நீர் பாய்ச்சினாரு, அப்போ நீர் பாய்ச்சினாரு, தேவன் என்னத்தை வெளியே செஞ்சாரு, என்ன பத்தி பேசுறாரு? நட்ட ஆரம்ப கால வேலைய நான் செஞ்சேன், சுவிசேஷத்தை அறிவிச்சு விதைச்சு ஸ்டார்டிங்ல சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் நான் வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, போயிட்டேன். இப்போ அப்பல்லோ வந்தான். அப்பல்லோ வந்து அந்த ஜனங்க வளர்றதுக்கு ஏதுவான தண்ணி கட்டி விட்டான், நீர் பாய்ச்சி விட்டாரு. இப்போ வளர்ந்துச்சு. ஆனா எல்லாமே விளைய வச்சது தேவன். இது என்ன விளைவிக்குது? அவங்களுக்குள் போதிக்கப்பட்ட கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம். இது பிளான் பண்ணி பண்ணது. நம்ம இது தேவனுடைய சித்தமும் கூட அப்படின்னு நம்ம தானா வேலையில இது தான் விதை
என்ன ஐயா, விதை நடுகிறோமோ அதே மீண்டும் பலன் ஆமா, என்னது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமா அந்த விஷயம் இது. கண்ணீரோடு விதைச்சு அழுது கொண்டு போவான் விதைக்கும் போது. ஆனா அழுதுகிட்டே வர மாட்டான், திருப்பி கம்பீரமா வருவான். எப்போ அறுவடை செய்து. அந்த மாதிரி வேலை இது. அதனால இப்படி பாருங்க, இந்த நல்ல விஷயங்களை விதைச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நல்ல விஷயங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். விதைப்பும் அறுப்பும் என்பது தேவனுடைய பாவம். விதைக்கல்னா அறுக்க முடியாது. அவசியமா நம்ம விதைச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே நாம் நிறைய விதைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் விதைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நாம் குடும்பத்தாருக்கு நாம் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சபைக்கு விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உடல் ஊழியர்களுக்கு நாம் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு நாம் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. ஏதோ சும்மா விதைச்சா வந்தது அப்படிலாம் இல்லை. இது ரொம்ப கடினமா இதுக்கான வேலைகளை விவசாயத்தை எப்படி அதே மாதிரியான கடினம், ரொம்ப கண்ணும் கருத்துமா இந்த வேலைகளை நான் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். இப்படியாக பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அழகான அந்த விஷயத்தை சொல்லுறது பார்க்கலாம். சரி, அப்போ சபையில நீங்க என்ன விளைஞ்சு இருக்குது அப்படின்னா, தானா முளைச்சது, தானா முளைச்ச விஷயம் நிறைய இருக்குது. என்ன உலகத்தை பார்த்து கத்து வச்சிருந்தது தானா. நீங்க விதைக்காத நான் இதான விதைச்சேன், இது எங்கடா வந்து நிக்குதுன்னு பார்க்கணும்ல நிறைய நேரம். நான் சொல்லி கொடுக்காத விஷயமாச்சு அது. நான் விதைக்காத விஷயமாச்சு. இதெல்லாம் எப்படி இங்க வளர்ந்து நிக்குது அப்படின்னு. அதனால நிறைய நேரங்கள்ல நல்ல விஷயங்களுக்கு பதிலாக கெட்ட விஷயங்கள் இன்னைக்கு சபையில வளர்ந்து பார்க்கிறோம். இது எல்லாமே முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். சீகன் பால் தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி நேரத்துல தன்னுடைய கூட இருந்த நண்பர்களிடத்துல பார்த்து சொன்னக்கூடிய விஷயம். புதிய ஏற்பாடெல்லாம் அழகா மொழிபெயர்த்துட்டாரு. அவரால் முடியல. அவர் கடைசி சாகர தருணம். அவர் சொன்னக்கூடிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே நான் செஞ்சிருக்கிறேன், ஆனா நான் ஒரு நாள் ஒரு பெரிய பலன் வரும். இப்போ நான் இது எல்லாமே விதைச்சிருக்கேன், ஒரு நாள் இதுக்கான பலன் வரும். அதே மாதிரி நீங்க பாருங்க, எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேதாகம் இன்னைக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ்ல வந்ததுதான் இந்தியா ஃபுல்லா போனது. தமிழக சபைதான் இந்தியாவுக்கு பெரிய ஒரு முழு எல்லா மாநிலங்களுக்குமே மிஷனரிகளை அனுப்பி இந்தியாவுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமே தமிழக சபை. ஆமா, அப்படி தேவன் கிருபையா ஆசிரிச்சு. அதனால அவர் சொன்ன மாதிரி அவரால் முடிஞ்ச வேலைகளை அவர் செஞ்சாரு. அவரால் அவர் நிறைய விதைகளை விதைச்சாரு. இன்னைக்கு அதற்கான பலனை பார்த்து கொண்டு வரும். அதனால நல்ல விஷயங்களை நம்ம விதைத்து கொண்டு செல்லும்போது நல்ல காரியங்கள், நல்ல அறுவடைகள் வர ஆரம்பிக்கும். அதனால தேவையில்லாத விஷயங்கள் இன்னைக்கு வளராதபடிக்கு நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப அவசியமான விஷயமா காணப்படுது. சரி, இதுல 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61:10.
அதை வாசித்து முதல்வர் வசனம் திரும்ப வாசிக்கலாம். கர்த்தருக்கு பூரிப்பாய் மகிழ்வு, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதின் சால்வையை எனக்கு தரித்தார். ஓகே, ஸ்தோத்திரம். இப்போ 11 கீழ் பகுதி வாசிக்கலாம். கடைசி பகுதி, கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன விஷயம் இருந்து பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு தீர்க்கதரிசன ஒரு வார்த்தை. கரெக்ட், தீர்க்கதரிசன வார்த்தை. வருகின்ற சந்ததிகள் ஆண்டவர் அறியாத மக்கள் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் தேவனை உயர்த்துகின்ற துதி, அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் மூலமா செய்வார் என்று இயேசுவுக்கு வெளிப்படுத்தார். ஆமென். அருமையான ஒரு தீர்க்கதரிசனம். பெரிய ரொம்ப அற்புதமான சாதாரணமான விஷயம். எல்லா ஜாதிகளிலும் முளைக்கப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். இதை வாசிச்சுட்டு மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கும் போது வாசிக்கலாம். வானத்தில் பூமி சகல, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் உடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், சம்பந்தம்? சகல ஜாதி என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட ஒரு கட்டளை சீஷர்கள் செய்யணும் அப்படின்னு. இங்கேயும் வந்து சகல ஜாதிகளில் அவங்கள ரட்சிப்பு வரணும், அவர்களும் தேவனை துதிக்க வேண்டும். சரி, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா இந்த வேலையை எல்லாரும் செஞ்சாகணும். கட்டாயம். ஆமென். இன்னும் சொல்ல ஏசாயாவுக்கு கொடுத்த அன்னைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அருமையான தீர்க்க தரிசனம். பூமி தன் பூண்டுகளை முளைப்பிக்க பண்ணுவது போல, அப்புறம் இரண்டாவது தன் விதைகளை விதிக்கப்பட்டவைகளை போடவும், அப்புறம் என்ன செய்ய போறாங்க? சகல ஜாதிகளுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? நீதியையும் நீதி துதி ரெண்டையும் முளைக்க பண்ணுவார். எப்போ இந்த விஷயம் போனதான் சுவிசேஷம் போகும். நான் இது ஒரு வகையில் எப்படி நம்ம எடுக்கலாம், இவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு கிறிஸ்து வந்து அது அவருடைய காலகட்டத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அதேதான் ஏசாயா சொல்றாரு. ஏசாயா 60 அவரை பற்றி தான் முன்னாடியே வருது. கரெக்டான விஷயம். ஆக்சுவலி அவருக்கு ஏசாயா 60 அதிகாரத்துல வசனத்துல இருந்து படிச்சோம் அப்படின்னா எல்லாமே எடுத்துக்கணும். ஒரே வார்த்தை வச்சு சொன்னா அப்படியே போயிருந்தது. ஏன் சொன்னாரு, என்ன விஷயம், அதோட எல்லா காரியங்களையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்கும். 61 அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிலுவைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினாரு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையோ, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையோ, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டு நாளை கூறவும், உயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும்,
சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோம். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதிய உடையை கொடுக்கும். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். இது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ண போறாரு? அதான் சொன்னார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சார். சிலுவைப்பட்டவர்களுக்கு விசேஷத்தை பிரசங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது, அறிவிக்கும் போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஆமென். இன்னைக்கு சுவிசேஷம் சாதாரணமான விஷயத்தை கொண்டு வந்துடாது. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். சுவிசேஷத்தை விதைக்கணும் 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 விதைச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த பட்ட பாடல்கள் கஷ்டம் விதைக்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு இந்த அளவுக்கு சபை வளர்ந்துருக்கு. இன்னைக்கு உலகளாவிய சபை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனா இந்த உலகளாவிய சபை வளர்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் அந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்த விதங்கள் ரொம்ப அழகானதுங்க. ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் உயிரை கொடுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பல தேசங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. தன்னுடைய வீட்டை வித்திருக்கிறாங்க. தன்னுடைய லேண்ட் வித்திருக்கிறாங்க. தன்னுடைய இளமைய பாருங்க, இளமையில உலகத்தை அனுபவிக்க வேண்டிய நாட்கள்ல கர்த்தரோடு கூட நடந்து நல்ல செருப்பு இல்லை, நல்ல துணி இல்லை, நல்ல பேண்ட் ஷர்ட் இல்லை, நல்ல வீட்டுல தங்கல. இந்தியாவுக்கு மிஷினரிகள் வரும்போது யோசிச்சு பாருங்க, கடந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய இடம் வனாந்திரம் போல இரண்டு ஆற்றையை கண்ட மாதிரி ஏன்னா மின்சாரம் இல்லை, நாகரிகம் இல்லை, அறிவு இல்லாத நம்ம இன்னைக்கு நார்த்ல போய் பார்த்தோம்னாலே வித்தியாசமா இருக்கு. லாஸ்ட் 50 இயர்ஸ் தான் சில இடங்கள்லாம் போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல வசதி, போக்குவரத்து வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, மருத்துவமனை சுகாதாரத்துறை வசதி நம்ம ஊர்ல மாதிரி ஃப்ரீலாம் கிடையாது. நல்ல ஸ்கூல்ஸ் கிடையாது. ஜனங்க இன்னும் நடந்துட்டு தான் இருக்காங்க. நகரங்களுக்கு இடையே பேருந்துகள் உண்டு. உள்ளலாம் பார்த்தீங்கன்னா இல்லை, மின்சார வசதி இல்லை, பின்தங்கிய லாஸ்ட் 50 இயர்ஸ் நம்ம இருந்தோம். அந்த மாதிரிலாம் இன்னும் சில மாநிலங்கள்ல இருக்கும். ஹைவேஸ், நம்ம ஊர்ல இருக்கிற ஹைவேஸ் அங்கே கிடையாது. அந்த மாதிரி நிறைய இடங்கள் சொல்லலாம். அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க. நம்ம மிஷினரிகள் இன்றைக்கு புறப்பட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஊழியம் செய்யறாங்க. அவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மிஷினரிகள் இல்லை அப்படின்னா ஊழியம் வளர்ந்துருக்கு. இப்படிப்பட்ட மிஷினரிகள் இல்லைன்னா சுவிசேஷம் எங்கேயுமே கடந்திருக்கு. நல்ல மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். அதனால அடுத்த கட்டமா நம்மளாம் கூட அந்த மாதிரி எழுப்பி போகணும். இது கேட்கிற நமக்கும் கூட, நீங்களும் கூட எழுப்பி நிறைய வேலைகளை, சுவிசேஷ வேலைகளை செய்யணும். அன்ரீச்சட் பீப்புள்ஸ் மத்தியில போய் நிறைய வேலைகளை செய்யணும். ஸ்தோத்திரம். இப்படிலாம் அவங்க செஞ்சிருக்காங்க. 250 கிலோமீட்டர் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி நடந்து போவாங்க. 250 கிலோமீட்டர். அவர் பல்கலைக்கழகத்துல படித்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்து அவருடைய சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா 250 கிலோமீட்டர் 7 நாள் ஆகும். 7 நாள் நடந்துட்டு அண்ணன் தம்பியோ 2 பேரும் நடந்துட்டு போகலாம். ரொம்ப கஷ்டம். ஆமா, தன்னோட வாழ்க்கையில 40,000 பிரசங்கத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு. அதனால சும்மா சாதாரணமெல்லாம் வந்தது கிடையாது. அதனாலதான் சொன்ன சுவிசேஷம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாரு, கர்த்தராகிய ஆண்டவர் தேவனுடைய ஆவியானவர் என்ன இருக்கிறாரு, சிலுவைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணாரு.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல எல்லாமே சொல்றாரு. இருதயம் நொறுங்கி போனவங்களுக்கு காயங்கள், சிறைப்பட்டவர்கள் விடுதலை, கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நாம் சொல்லவும், நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டுகிற நாள், அந்த நாளை நான் கூறப்போகிறேன் கூறவும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு ஜனங்களுக்கு துதியுடைய கொடுப்போம். கர்த்தர் என்ன அனுப்பினா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். என்னது? எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியும் துதியையும் எல்லா ஜாதிகளுக்கும் போயிடுச்சா சுவிசேஷம்? எல்லா ஜாதிகளுக்கும் நீதி போயிடுச்சா? துதி போயிடுச்சா? போயிருக்கு. ஆனா முழுமையா போச்சு அப்படிங்கிறது இல்ல. இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்கு? அன்ரிச்சர் பீப்புள்ஸ் எவ்வளவு? ஏராளம். நம்ம ஊர்ல பாருங்க எவ்வளவு பேருக்கு போயிருக்கு? ரொம்ப குறைவு. அப்படித்தானே போயிட்டு இருக்குது. எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஒரு ஊர்ல கிராம சபைகளுக்கு எவ்வளவு பேர் வராங்க இன்னைக்கு? 20 to 30. நகர்ப்புற சபைகளுக்கு எவ்வளவு பேர் வராங்க? 100 200. நகர்ப்புற அது எல்லா சபைக்கும் கிடையாது. ஒரு சில சபை. சிட்டியில் இருக்கிற சபைகள் எவ்வளவு பேர் வராங்க? சில வளர்ந்த சபைகள் தான் 1000. இவ்வளவுதான். இதான் ரிசல்ட். பெருசா ஒன்றும் பெரிய அளவு பாருங்க. நம்ம எவ்வளவா இன்னும் நாம் உழைக்க வேண்டும், எவ்வளவாய் தேவனுடைய வேலைகளை நாம் செய்யணும். அப்போ பாருங்களேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலைகள் எல்லாம் செய்வதற்காக அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். இதுதான் அன்னைக்கு ஏசாயா ரொம்ப அழகா சொன்னார். இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் இந்த விஷயம் நடக்க போகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லா ஜாதிகளுக்கும் போகல, போகணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை அனுப்பணும்லாம. ஆமென். இது சொல்ல போனா ஏன் நீங்க போலாமே? ஊழியர் என்பது ஒரு விவசாயத்திற்கு இணையாகவே நார்த்துக்கோ மட்டுமல்ல, இன்னும் பல தேசங்கள் மத்தியில அவங்கள போய் நம்ம உற்சாகப்படுத்தலாம். நம்மளால முடிஞ்ச என்ன வேலையை செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்யலாம். இன்னும் ஊழியத்துக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிக்கலாம். சொத்து செஞ்சுட்டு இருக்கிற ஊழியர்களுக்கு தேவையில்லாத ஊழியர்கள் வேண்டாம். உண்மையான அர்த்தமா தேவையான உண்மையான அர்த்தமா ஊழியம் செய்யக்கூடிய நல்ல ஊழியர்களுக்கு தேவை கொடுக்கணும். இதெல்லாமே அவசியமா இன்னைக்கு தேவை. சுவிசேஷத்துக்காக வேலைக்கணும். சுவிசேஷத்துக்காக கோடி கோடியா அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஆமா, இந்த வேலைகள் எல்லாமே செய்தார். சரி, அப்ப பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் யார் மூலமா நிறைவேறுகிறது? இயேசு கிறிஸ்து மூலமா நிறைவேறுகிறது. சகலமும் அவராலே, அவரால் அன்றி ஒன்றும் இல்லை. சகலமும் அவர் மூலமா, அவராலே, அவருக்காகவே. ஆமென். எல்லாம் சிருஷ்டிக்க. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எனக்கு 2 விஷயங்கள் முளைக்கும் சொல்லி சொல்லப்படுது. கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க. சரி, இதுல 10ஆம் வசனம் பார்க்கும்போது கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொல்றாரு. இது எல்லாமே பாருங்க, மணவாளன் ஆண்டவர்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதுக்கும் மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக. இதுவும் பாருங்க உதாரணம், சொல்லக்கூடிய உதாரணம். பல விஷயங்களை பார்த்து 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 வசனத்தோடு கூட இப்படி இணைச்சு பேசியிருக்கிறார். ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்து நீதியின் சால்வை எனக்கு தருகிறார். என்ன சால்வை? நீதியின் சால்வை.
என்ன இங்கேயும் சொல்லும்போது நீதி முளைக்க பண்ணுவார் அப்படின்றது. என்ன நீதி அது? என்ன நீதியை முளைக்க பண்ணுவார்? 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதுதான் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னது? நீதியின் சால்வையை எனக்கு அதான் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, அதுக்கு மேல நீதியின் சால்வை எனக்கு என்னது? ரட்சிப்பின் வஸ்திரங்கள் எனக்கு உடுத்தி, அதுக்கு மேல என்ன பண்றதுன்னா நீதி. ஆமென். இந்த நீதி சால்வையை எனக்கு தரித்தார். என்ன அர்த்தம்? அதான் 10வது வசனத்தினுடைய முழு விஷயம் தான் 11வது வசனத்தினுடைய ஒரு பார்ட். துதி, நீதி. என்ன நீதி? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். என்ன நீதி அது? எங்களுடைய நீதிகள் எல்லாம் கந்தை. ஏசாயா 64:6 எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தம் மாதிரி இருக்கு. நம்ம இங்க என்ன நீதி சொல்றாரு? என்ன நீதி எங்க முளைக்கணும்? என்ன நீதி எங்க முளைச்சு எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக வந்து நிற்கணும்? என்ன நீதி? கிறிஸ்துவின் நீதி. என்ன நீதி? இதேதான் 10 ரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுத்து போது அங்கு இயேசு கிறிஸ்து நீதியின் சால்வை நமக்கு தேவன் நமக்கு தரிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு பவுல் அப்போஸ்தலர் சொன்னார்ல, நீதினா என்ன, ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொல்றாருல்ல. இது எல்லாமே அன்னைக்கு ஏசாயா பேசி சொல்லிட்டாரு. இதுதான் ரட்சிப்புன்ற விஷயத்த அன்னைக்கு இந்த ஏசாயா ரொம்ப தெளிவாகவே பேசப்பட்டிருக்கார். ரோமருடைய ஃபுல்லாவே இந்த நீதியும் அடுத்தது ரட்சிப்புனா என்னன்ற விஷயத்த பேசப்பட்டிருக்கு. ரோமர் 5ஆம் அதிகாரம் ரோமர் 4ஆவது அதிகாரம் பவுல் எழுதும்போது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது 22 பார்க்கும்போது ரோமர் 4:22 அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது நீதியாக எண்ணப்பட்டுச்சு? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறது. ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினாரு. நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தி என்னாச்சு? விசுவாசத்துல வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மட்டும் கிடையாது, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். என்னது நீதினு எண்ணப்படும். ஆமென். எப்படி என்னத்தை நினைச்சுனா நீதி எண்ணப்படும்? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கும் போது அந்த நீதி வெளிப்படும். ஆமென், ஆமென். இயேசுவை நம்பி அவரை விசுவாசிச்சா, ஆமென், ஆமென், அப்போ அந்த நீதி நமக்கும் வெளிப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டவர். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டோம் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அதுக்கு ஸ்தோத்திரம். அதனால பாவம் அறியாத அவரை நமக்காக தேவன் அதுக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 4:3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்ய பாவியை நீதிமானாக்குகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரோமர் 4ஆம் அதிகாரத்துடைய சாராம்சம் ரோமர் முழுக்க ரோமருடைய கீவேர்டு இதுதான். ஆமென். இந்த நீதி என்ன செய்யணும்? உலகம் எங்கும் என்ன செய்யணும்?
முளைக்கணும். ஆமென். இந்த நீதி என்ன செய்யணும்? உலகம் எங்கும் பரவும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாருங்க ஒரு அழகான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். இதெல்லாமே நமக்கு நீதியா இருக்குதுப்பா. யோவான் ஸ்நானத்துல போகிறார். மத்தேயு 3:15 இயேசு அவனுக்கு புரிந்து தருவார். இப்போ இடக்கூடாது. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு. அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். என்னது அது? எல்லா நீதியும் வந்து இயேசு கிறிஸ்து போய் ஞானஸ்நானம் எடுக்கும் தடப்பட்டான். இல்ல இந்த எல்லா நீதியும் நாம் நிறைவேற்றுவதற்கு இடம் கொடுக்க கூட நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றமா இருக்குது. ஆமென். தேவனுடைய ஆலோசனையில் இருக்கிற ஒரு விஷயம். அதை நாம் செய்தாக செஞ்சாகணும். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்களேன், இந்த நீதி தான் உலகம் எங்க என்ன செய்யணும்? முளைக்கணும். என்ன முளைச்சிருக்குது? எவ்வளவு முளைச்சிருக்குது? இப்ப நான் விளைச்சது என்னப்பா விளைஞ்சு வந்திருக்குன்னு கேட்பாரு. எதற்காக அனுப்பின? என்ன செஞ்சீங்க? பரிசுத்தவான்கள் நாம என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை செய்வதில்லை. நம்ம இன்னைக்கு தேவனுடைய நீதியை முளைக்க பண்ணணும். அவருடைய நீதியை முளைச்சு வரணும். அதான் தேவை. அதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் சபையுடைய வேலை. தான் இது பாஸ்டருடைய வேலை மட்டும் கிடையாது, எல்லாருடைய வேலையும். அத்தனை நபர்களுடைய வேலை. தேவன் இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்தோரின் உயிர் தெழும்பினார் என்ற அந்த ரட்சிப்புடைய கிரியை நிறைவேற்றி அந்த கிறிஸ்துவின் மீது ஒருவன் விசுவாசத்தை வைக்கும் பொழுது எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது வளரும் சொல்லப்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலர் தான் அந்த ஏற்றிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய தேசங்கள்ல பார்க்கும்போது சுவிசேஷம் போயிருக்குது. ஆனா இன்னும் என்ன செய்யலாம்? வளர்ச்சி முளைக்கவில்லை என்றும் வளர்ச்சி இல்லை என்றும் அப்படின்றது இன்னும் அது விதையின் அளவிலே இருக்கிறது. முளைக்கவில்லை. ஆமா, அது முளைச்சு வளர்ந்து அது என்ன செய்யணும்? பெரிய அளவுல கனி கொடுக்கணும். ஆமா, அந்த மாதிரி பெரிய அளவுல கனி கொடுக்கக்கூடியதா நான் நினைக்கிற ஒரு இந்த விதைப்பு என்ற ஒரு காரியத்தை அநேகர் செய்து இருக்கிறாங்க. விளைச்சல் என்ற ஒரு பகுதியில தான் நாம ஒரு வகையில ஏமாற்றமாகவும் மிகவும் கால தாமதமாகவும் நிறைய விளைச்சல் நிறைய வளரலாம் நினைக்கிறீங்களா? அப்படியும் நான் இதற்கு எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, எதிரியானவன் இருக்கிறார் இல்லைங்களா? நாம் ஆண்டு பூமியில சொல்லும் பொழுதும் அவர் வழியறிஞ்சு விதைக்கப்பட்டு உடனே எடுத்தார். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இது போதுமானது அல்ல அப்படின்னா நம்முடைய நிறைய உழைக்கணும். அதுதான் சொல்றேன். இன்னும் நம்ம நிறைய விதைக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு சுவிசேஷமே தெரியல. யார் இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல. அதான் நான் சொல்லல, எல்லாரும் தப்பா விதைஞ்சு இதெல்லாம் முளைச்சி போச்சு. இதுவும் அப்படியே வளர்ந்து இயேசுவ அப்படின்னா கிறிஸ்தவனா மதமாற்றக்காரர் மாதிரி ஆச்சு. சபைக்கு சேர்த்து அவங்க என்னமோ கை தட்டி பூச்செல்லாம் மரப மாதிரி ஏதோ மியூசிக் போட்டு கத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மேலோட்டமான அது இல்லாம உங்களை பார்த்தாலே என்ன வேற்று கிரக வாசி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி பல வித்தியாசமான விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது காரணம் என்னன்னா, தேவையில்லாத விஷயங்கள் அவனுக்குள்ள விதைக்கப்பட்டுருச்சு. விதைச்சு அது வளர்ந்து அவனுக்கு பெருகிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் இது அல்ல. நீதி என்ன செய்யணும்? அப்போ நம்ம நீங்க நிறைய நேரங்கள்ல நம்ம நீதி அதுக்கான கண்ட உண்மை. நம்ம நீதி முளைக்க பண்றது இல்ல. யார் நீதி? அன்னைக்கு சொன்னார்ல ஏசாயா, அன்னைக்கு அழகா சொல்லியிருப்பாரு, வார்த்தையோடு கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார் தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தாங்க தேவை.
எதையாவது வந்து சும்மா ஒண்ணு வளரிட்டு போக கூடாது. இதெல்லாம் அன்னைக்கு ஏசாயா பேசியிருக்காரு. இந்த மாதிரி பேசலாம் தீர்க்கதரிசி. ஆமென். அதனால அந்த வார்த்தையை பாருங்க, வார்த்தை கூட மாறல. அவர் கொடுத்த அந்த செய்திகளுடைய சாராம்சம் மாறல. சகல ஜாதிகளில் இருந்தும் அப்படிங்கும்போது குறிப்பாக என்ன செய்யுமோ இந்த நீதி முளைக்கப்படும். ஆமென். இரண்டாவது துதி முளைக்கப்படும். ஆமென். நீதி ரட்சிப்பினுடைய அடுத்த நிலை. துதி அதை முளைக்கப்படும். முதல்ல வந்து நீதி, துதி. அதுதான் வந்து நீங்க 62:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் 61:10 தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக மணவாட்டியோ அல்லது மணவாளனோ இதை அப்படி சிங்காரிச்சுக்கிட்டாங்கன்னா கழிச்சுக்கிட்டாங்க, என்ன சந்தோஷம் அவளுக்கு உண்டாகும். 17 அதே சாரி ஏசாயா 59:17 சொல்றாரு, நீதியை மாற்றுவசமாக அணிந்து. இதே விஷயத்தான் எபேசியர்லயே படிக்கிறோம். 4 அதிகாரத்துல படிக்கிறோம்ல, ஆயுதங்கள் போர் ஆயுதங்கள் தெரிவிக்கிறோம்ல. பாருங்க, அன்னைக்கு தீர்க்கதரிசனம் அழகா அன்னைக்கு அழகா சொல்லியிருக்காரு. அதே விஷயம் தான் நம்ம பவுல் வந்து அதை எடுத்து பேசுறாரு. அவங்கெல்லாம் பைபிள் எல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. அதே விஷயத்தை தான் எடுத்து பவுல் அப்போஸ்தலன் இங்க பேசுறாரு. மார்க்கவசத்தை நீதியை மார்க்கவசமாக வைத்து ரட்சிப்பு என்னும் சீராவை தனது சிறப்பு சிந்தரித்து இதை எடுத்துங்க. இதை எடுத்துக்கிட்டு அதே எபேசியர் 6 அதிகாரத்துக்கு வரலாம். எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். இங்க பாட்டு படிங்க 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து. இதுதானே ரட்சிப்பு என்னும் சீராகிறார். இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ரட்சிப்பு குறித்து இவர் என்ன சொல்றாரு பாருங்க. ரட்சிப்பு என்னும் மார்க்கவசம் தான் இல்ல, இவர் வந்து நீதி என்னும் மார்க்கவசம் 17 அதே விஷயம் தான் சொல்றாரு. 14லயும் நீதி என்னும் மார்க்கவசம் போகணும். ஏசாயா என்ன சொன்னாரோ அதையே எடுத்து பவுல் சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். 17 பாருங்க, ரட்சியம் என்னும் தலை சீரான்ற தலை சீரா, அதுவும் 17 தான். ஏசாயா 59:17 ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில். ஆமென். இப்படி இதெல்லாம் இது பார்த்து தான் இருக்கும் பேசி. அதனால ஏசாயா அன்னைக்கு நல்லா அழகா அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சோத்திரம். சரி, ஓகே. அப்ப பாருங்க, அந்த 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியை, இரண்டாவது துதியை முளைக்கப்படுவார். ஆமென். ஆமென். ரெண்டாவது என்ன முளைக்கணும்? துதி. துதி முளைக்கணும். துதி என்னது? தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம், உயர்த்துவது. குறிப்பா அந்த ரட்சிப்பில் அவர் எவ்வளவாய் அன்பு கொண்டு மீட்டெடுத்திருக்கிறார், இதை எண்ணி நம்முடைய இழிவான ஒரு நிலை, புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மிகவும் ஆவியில தரித்திரமான ஒரு நிலை, மிகவும் அந்த நிலையிலிருந்து கர்த்தர் இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதற்காக சிலுவையில் அவர் செய்திருக்கிற எண்ணி பார்க்கும்போது தானா துதி உண்டாகும். தேவனை நம்ம வாயால் துதிக்கிறது மட்டும் இல்லை, வாயால் துதிக்கணும், டெஃபினட்டா துதிக்கணும். வாய் எப்பொழுதும் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்ப எப்போதும் துதியின் வாயில இருக்கும். அவசியமா தேவை. அன்னைக்கு பாட்டு மூலமா அன்னைக்கு கற்றுக் கொடுத்து
இருந்தாங்க. மோசே ம். சகோதரி எல்லாம் இல்லையா? மிரியாமுல்லாம். பெரிய அது மாதிரி இன்னைக்கு நல்ல பாடல்கள் எழுப்பி வந்துருச்சு. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். நல்லா பாடணும், நல்லா துதிக்கணும், நல்லா ஸ்தோத்தரிக்கணும். அது மட்டும் இல்ல. இந்த துதி தேவனை குறித்த விஷயம், அவரை குறித்து மேலான விஷயம் என்ன செய்யணும்னா வரணும், முளைக்கணும். உங்களை பார்த்து என்ன செய்யணும் சொல்லணும், மற்றவங்க என்ன சொல்லணும், இவங்க இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், அதனால இப்படிப்பட்ட கரெக்டான வாழ்க்கையை வாழ்றாங்க. இது சொல்லும் போது எப்படி இருக்கும்? இவனும் மற்றவனும் என்ன செய்யலாம்? இயேசுவை நினைக்கிறான். அந்த சாட்சியுள்ள ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் 1:8 ம், ம். பரிசுத்தாவியிடத்தில் வரும்போது புது பலன் அடைந்து அடைஞ்சு எருசலேமிலேயும் யூதேயாவிலேயும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியுள்ள எனக்கு சாட்சிகளா இருக்கு. நம்ம அப்போ இந்த 11க்கும் அதுக்கும் பார்க்கும்போது அது சரிதான். அதை நினைச்சு பார்த்தா அப்போஸ்தலர் 1:8 என்ன துதி முளைக்கு பண்ணணும், கர்த்தரை உயர்த்தணும், ஆண்டவரை மையப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தி பேசணும். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் முளைக்கு பண்ணதாக அப்படின்றார். ஆமே, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் வாழ எல்லா சாதிகளிலுமே எல்லாமே ஏதோ சில குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டும் ஒரு சில மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சாரார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சாரார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படியே போயிடக்கூடாது. எல்லா ஜாதிகளிலும் வரணும். எல்லா நாடுகளிலும் வரணும். உலகத்தினுடைய எல்லா தேசங்களிலும் வரணும். ஆமென். அப்படியாக முளைக்க பண்ணுவார். ஆமென். இதெல்லாம் அன்னைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னைக்கு வரைக்குமே நடந்துட்டு வருது. கடைசி வரைக்கும் இது நடக்கும். ஆமென். அன்றையோடு மாத்திரம் முடியல. இன்னைக்கு சபைக்கு செய்ய வேண்டிய சபையினுடைய தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துமே அதுதான் நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறார். இதுல மிக மிக கவனம் தேவை. அதிகமான கடின உழைப்பும் தேவையா. அடுத்து வருகிற காலங்கள் இன்னும் நிறைய உழைக்கணும். இன்னும் முளைக்காத இடங்கள் நிறைய. நீதி முளைக்கணும், துதி முளைக்கணும். இது ரெண்டு விஷயத்தையுமே முளைக்க பண்ண வைக்க வேண்டும். தேவையான விஷயங்களை விதைக்க வேண்டாம். சபையில என்ன விதைக்கிறோமோ அது முளைக்கும். சபையில் மட்டுமல்ல, மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள என்ன விதைக்கிறோமோ அது முளைக்கும். உலகத்துல என்ன விதைக்கிறோமோ அது முளைக்கும். என்ன விதைச்சாலுமே. அதனாலதான் நான் சொல்றேன், நல்ல விஷயங்களை விதைப்போம், கர்த்தருடைய வார்த்தையை விதைப்போம், இந்த நீதியை முளைக்க வைக்கிறதுக்கான காரியங்களை செய்வோம், துதி முளைத்து வரும்படியான காரியங்களை செய்வோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால முடிச்சிடலாம். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போல, தோட்டத்தங்கள் விதைக்கப்பட்டவைகளை விளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் நீதியும் துதியையும் முளைக்க பண்ணுவார். கர்த்தராகிய ஆண்டவரை எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக தொடர்ந்து இந்த நீதியை துதியை முளைக்க பண்ணுவீராக. முளைக்க பண்ணும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.